ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ்லேயே எலெக்ஷன் பேஸ்டு சம்ஸே தான். நேற்று பார்த்ததை விட கொஞ்சம் அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற சம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கிளியர் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்க்குறதுலேயும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு சம்ஸ்குள்ளே போவோமா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பவும் போல் எலெக்ஷன் வந்து 2 கேண்டிடேட்ஸ்க்கு இடையில தான் எலெக்ஷனில் 2 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 30% ஓட்ஸ் வந்து இன்வேலிடாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நாட் போல்டை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அப்போ 100% பீப்புளுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஓட் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட ஓட்டில் 30% வந்து இன்வேலிட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா 50% ஆஃப் த டோட்டல் ஓட்டர்ஸ் வின்னருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ வின்னர் வந்து 600 ஓட்டு வித்தியாசத்தில் லூசரை விட ஜெயிச்சிருக்காங்க. இங்கே நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், 100% வந்து டோட்டலாக இப்போ 100 பேர் வந்து டோட்டலாக ஓட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30 மெம்பர்ஸோடது வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு, டிக்ளேர்ட் இன்வேலிடா, அதாவது செல்லாத ஓட்டாக மாறிடுச்சு. இவங்க போட்டதில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஓட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஓட்டு எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ தான் கணக்கில் எடுத்திருப்பாங்க, 70 பீப்புளோட ஓட்டு தான் வந்து கணக்கில் எடுத்திருப்பாங்க. இப்போ இதில் 2 கேண்டிடேட் இருக்காங்க, ஏ பி அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் 50% இவங்க வாங்கினாங்கன்னு சொல்லலை, 50% ஆஃப் த டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து வின்னருக்கு. இப்போ இவங்க ஏ வந்து வின்னரு, பி வந்து லூசருன்னு வச்சுப்போம். வின்னர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 50% ஆஃப் த டோட்டல் ஓட்டர்ஸ். இதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோ, 70 கிடையாது, நமக்கு டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து 100. இவங்க தான் வந்து நமக்கு டோட்டல் ஓட்டர்ஸ். இப்போ இதில் 50% அப்படின்னா வின்னர் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 50% வின்னர் வாங்கியிருப்பாங்க. கிளியரா? இப்போ டோட்டலாக வேலிட் ஓட்ஸே எனக்கு 70 தான், அதில் 50% வந்து வின்னரே வாங்கிட்டாங்க. அப்போ லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 20% தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ வின்னர் வந்து லூசரை விட எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 30% வந்து அதிகமாக இருக்காங்க. இந்த 30% தான் என்ன அப்படின்னா 600. வின்னர் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்களாம், 600 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்களாம். அப்போது இங்கே லூசரை விட வின்னர் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, 30 அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த 30 தான் 600 அப்படின்னா 100 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100 எவ்வளோ வரும், 2000 வரும். அப்போ therefore டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ, 2000. புரிஞ்சிச்சா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஷன்லாம் இதிலிருந்து இவங்க இவ்வளோ ஓட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் இந்த கொஷனில் டோட்டல் ஓட்டர்ஸில் இருந்தே 50% வந்து வின்னர் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன வித்தியாசம் தான் இந்த கொஷனில். நெக்ஸ்ட் சம் போவோமா? இப்போ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெர் இஸ் அன் எலெக்ஷன், ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் 1/4 ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடவே வரல. பேலன்ஸ் போட்ட ஓட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 20% வந்து இன்வேலிட். இப்போ வேலிடான ஓட்ஸில் வின்னர் வந்து 70% வாங்கியிருக்கான். லூசரை விட அதிகமாக 280% வந்து 280 ஓட்ஸ் வந்து லூசரை விட அதிகமாக வாங்கியிருக்கான். கிளியரா? இப்போ போடுவோமா? இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 1/4 ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ டோட்டலாக 100 பீப்புள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ இதில் 1/4னா 100ல் 1/4 வந்து எவ்வளோ, 25. அப்போ 25 பீப்புள் வந்து ஓட்டு போட வரல. பேலன்ஸ் 75 பீப்புள் தான் இருக்காங்க. இப்போ இந்த 75ல் 20% வந்து இன்வேலிட் ஓட்ஸ். இப்போ 75ல் 20%னா எவ்வளோ வரும், 15 ஓட்ஸ் வந்து இன்வேலிட். 15 பேர் போட்ட ஓட்டு வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு, செல்லாத ஓட்டு ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பேரோட ஓட்டு தான் செல்லும், 60 பேரோட ஓட்டு தான் வந்து வேலிட் ஓட்ஸ். இவங்க 60 பேரோட ஓட்டு மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்போம். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 60 வேலிட் ஓட்டு இருக்குல்ல, இதில் வின்னர் வந்து 70% வாங்கியிருக்கான். அப்போ 60ல் 70%னா எவ்வளோ வரும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 42 ஓட்ஸ்ன்னு கிடைக்கும். வின்னர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பான், 42 ஓட்டு வாங்கியிருப்பான். வின்னர் 42னா லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பான், 60லேருந்து
42 போயிடுச்சுன்னா லூசர் வந்து 80 நோட்ஸ் வாங்கியிருப்பான். இப்போ இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு? 24 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ். கரெக்டா? லூசரை விட வின்னர் எத்தனை ஓட் அதிகமாக வாங்கியிருக்கான்? 24 ஓட்டு வந்து அதிகமாக வாங்கியிருக்கான். இப்போ இந்த 24 ஓட்டு தான் நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? வின்னரை விட லூசர் எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கான்? 280 அதிகமாக வாங்கியிருக்கான். இப்போ இந்த 24 ஓட்டு தான் 280 அப்படின்னா லூசர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. லூசர் இங்கே எவ்வளோ இருக்குது? 18 இருக்குது. அப்போ 18 ஓட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 6 3s are 6 4s are 4னா 70 210. அப்போ லூசர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க? 210 ஓட்ஸ் வந்து லூசர் வாங்கியிருப்பாங்க. இந்த கேல்குலேஷன் புரிஞ்சதில் 24 ஓட் இவங்களுக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 24 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த 24 தான் வந்து 280 ஓட்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. லூசர் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 18 ஓட்ஸ் லூசர் வாங்கியிருக்காங்க. அப்போ 18க்கு எவ்வளோ? 6 3s are 6 4s are 4 4 7s are. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு கிடைக்கும்? 210 கிடைக்கும். அப்போ லூசர் வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ? 210. அடுத்த கொஷின் போவோமா? இந்த கொஷனில் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம எடுத்துக்கிறோம் 100 ஓட்ஸ் தான் டோட்டலாக இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ 100லேருந்து 1/4 வந்து அவங்க ஓட் போடலை அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து 25 ஓட்டை வந்து இதில் 1/4 வந்து 25. அப்போ 25 ஓட் போடலைன்னா 75 ஓட் போட்டிருப்பாங்க. போட்ட ஓட்டில் 20% வந்து இன்வேலிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 75ல் 20% வந்து 15 கிடைச்சிருக்கு. அப்போ 15 வந்து இன்வேலிட் அப்படின்னா 60 தான் வந்து கரெக்டான ஓட்ஸ், வேலிட் ஓட்ஸ். இப்போ இந்த 60ல் 70% வந்து வின்னர் வாங்கியிருக்கான். இப்போ இந்த 60ல் 70% எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணால் எனக்கு 42ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 18 லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பான்னு பார்த்தோம்னா 18 வாங்கியிருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 24. லூசரை விட வின்னர் 24 ஓட்டு வந்து அதிகமாக வாங்கியிருக்கான். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லூசரை விட வின்னர் 280 வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 24 பார்ட்ஸ் தான் வந்து 280 அப்படின்னா லூசர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 18 பார்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். கிளியரா? அடுத்த கொஷின் போமா? ஏவும் பியும் ஒரு எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏ வந்து டோட்டல் ஓட்ஸோடைய X% வாங்குறாங்க. பி வந்து டோட்டல் ஓட்ஸோடைய X-20% வாங்குறாங்க. ஏக்கும் பிக்கும் வாங்கின ஓட்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னா 3:2. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா வில்லேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. X/2% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 1200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இருக்குல்ல அதை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருப்பாங்கள்ல அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை ஒய்ன்னு அசியூம் பண்ணும்போது ஏ எவ்வளோ வாங்கியிருப்பான்? X% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். அப்போ X% ஆஃப் ஒய் வந்து ஏ வாங்கியிருப்பான். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? XY/100 அப்படின்னு எழுதலாம். அடுத்து பி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. X-20% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். அப்போ X-20% ஆஃப் ஒய்யா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? X-20 டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாமா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் வாங்கின ஓட்ஸை வந்து ரேஷியோவில் எழுதியிருக்காங்க. இப்போ ஏ எவ்வளோ வாங்கியிருக்காங்க? XY/100 வந்து ஏ வாங்கியிருக்காங்க. டிவைடட் பை பி எவ்வளோ வாங்கியிருக்காங்க? X-20 இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100ன்னு வாங்கியிருக்காங்க. ஈக்குவல் டு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களா? அப்போ 3/2. கிளியரா? இப்போ இந்த 100ம் இந்த 100யும் நான் கேன்சல் பண்ணிட்டா இந்த 2 இந்த சைடு வந்துடும், இந்த 3 இந்த சைடு வந்துடும். அப்போ XY இதுக்கு முன்னாடி இந்த ஒய்யை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிப்போமா? XY - 20y கிடைக்கும், which is equal to 3/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 2XY equal to 3 into XY minus 20y. இப்போ இந்த 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3XY minus 60y கிடைக்கும். இந்த சைடு 2XY.
இப்போ இந்த 2xy இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 60y இந்த சைடு எடுத்துகிட்டு வருவோம். அப்போ 3xy minus 2xy which is equal to 60y. xy equal to 60yன்னு கிடைக்கும். அப்போ xோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். xோட வேல்யூ என்ன? 60. ஆனால் அவங்க கொஷனில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் votes என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா x/2% of the total number of votes. இப்போ எக்ஸோட வேல்யூ 16 கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்போ ஏ வந்து எவ்வளோ வாங்கியிருப்பான்? 60% வாங்கியிருப்பான். பி வந்து எவ்வளோ வாங்கியிருப்பான்? 40% வாங்கியிருப்பான். கரெக்டா? அதில் எரேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்சம் மட்டும் ஒரு சைடாக ஏ வந்து 60% வாங்கியிருப்பான். பி வந்து 40% வாங்கியிருப்பான். இப்போ நமக்கு இதில் அடிஷ்னலாக இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா x/2% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes வந்து 1200ன்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 16 தெரியும். அப்போ 60/2%ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 2 × 100. கிளியரா? ஆஃப் ஒய் தான் என்னன்னு கொடுத்துருக்கான்? 1200ன்னு கொடுத்துருக்கான். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 0க்கு 0, 6னா 20ன்னு கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 20 × 200. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 4000. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் votes எவ்வளோ? 4000. இது கொஞ்சம் பார்க்க கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். நான் வேணால் இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். எரேஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிங்கிறவங்க 2 பேர் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏ வந்து இந்த கொஷனில் வந்து நம்மகிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் voters வந்து எவ்வளோன்னு கொடுக்கவே இல்லை. அதுதான் வந்து கொஷினாகவே கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் வந்து நான் எவ்வளோன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா x% ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ xy/100ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா x-20% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் votes-ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x-20 × y/100ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் ஏக்கும் பிக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2 அப்படின்னு. இப்போ ஏ எனக்கு என்ன தெரியும்? xy/100ன்னு தெரியும். டிவைடட் பை பி என்னன்னு தெரியும்? x-20 × y/100ன்னு தெரியும். ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஒய்யை வந்து xy டிவைடட் பை இந்த சைடு எழுதிக்கலாம். xy டிவைடட் பை xy minus 20y ஈக்குவல் டு 3/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? பண்ணால் 2xy ஈக்குவல் டு 3xy மைனஸ் 60yன்னு கிடைக்கும். இந்த 60yயை இந்த சைடு எடுத்துகிட்டு வருவோம். இந்த 2xy அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் xy ஈக்குவல் டு 60yன்னு கிடைக்கும். இந்த சைடு வந்தால் மைனஸில் வரும். 3xyயும் 2xyயும் மைனஸ் பண்ணால் xyன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதில் வச்சு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 16 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x/2%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x/2 100 ஆஃப் எதோடது? டோட்டல் நம்பர் ஆஃப் votes. அப்போ டோட்டல் நமக்கு என்ன? ஒய்ன்னு தெரியும். ஈக்குவல் டு 1200ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 60 டிவைடட் பை 200 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1200.
இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். 6னா 20. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 4000ன்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோ? 4000. கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த சம்மில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா 3 கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த சம்மில் வந்து 3 கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சம்மை பார்ப்போமா? இப்போது டோட்டலாக இருக்கிற ஓட்ஸில் 25% ஓட்டர்ஸ் வந்து ஓட் போடலை. ஓட்டர்ஸ் வந்து போலிங்கே போகலை. பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் ஓட் போட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்கள ஓட்டு போட்டதுலேயும் 6.66% வந்து போட்ட ஓட்டு வந்து இன்வேலிட். கிளியரா? இப்போ அதுக்கப்புறம் சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தம் வந்து ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஏபிசி 3 பேர் இருக்காங்க. இதில் சி வந்து 2450 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதே சமயத்தில் பியை விட 40% அதிகமாக வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் வேலிட் ஓட்ஸ் இருக்குல்ல, அதில் ஏ வந்து 40% வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஏபிசி தனித்தனியாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி சி வந்து 2450ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 2450ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏவும் பியும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவும் போடுறது போல தான் போடுவோம். டோட்டலாக 100 இருக்காங்கன்னு எடுத்துப்போம். இந்த 100ல் 25% வந்து ஓட்டு போடலை. அப்போ பேலன்ஸ் 75 தான் ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. இந்த போட்ட 75 ஓட்லேயும் 6.66% வந்து இன்வேலிட். நமக்கு தெரியும் 1/3 வேல்யூ என்ன? 33.33% அப்படின்னு. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அடுத்து 2 சைடுமே நான் மல்டிப்ளை பை 2 கொடுக்குறேன். மல்டிப்ளை பை 2 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? 2/3 = 66.66%ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஆனால் எனக்கு இங்கே என்ன இருக்குது? 6.66ன்னு இருக்குது. நான் இந்த சைடு 6.66ன்னு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 2 சைடும் டிவைடட் பை 10ன்னு போடுவோமா? இப்படி போடும்போது எனக்கு என்ன ஆகிடும்? 2/30 வேல்யூ 6.66%ன்னு கிடைக்கும். இதை நான் கேன்சல் பண்ணும்போது 1/15 வேல்யூ 6.66%ன்னு கிடைக்கும். இப்படி தான் நம்ம பர்சன்டேஜஸை வந்து கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ்க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு. மோரோவர் நமக்கு 1/10க்குள்ளேயே மேக்ஸிமம் வரும். ஒரு சிலதுக்கெல்லாமே இந்த மாதிரி கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சா நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த 75ல் 1/15 வந்து இதெல்லாம் அழிச்சிருவோம், ஏன்னா இடம் பத்தாது சம் போட. இப்போ இந்த 75ல் 1/15 வந்து இன்வேலிட். 1/15 × 75 எவ்வளோ கிடைக்கும்? 15 5s are. அப்போ 5 ஓட்ஸ் வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 70 தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ 70 ஓட்ஸ் தான் வேலிட் ஓட்ஸே இருக்குது. இதில் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா சி பின்னு எடுத்துப்போமா? பியை விட சி வந்து 40% அதிகமாக. இப்போது பி வந்து 100 இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சி வந்து 140 இருப்பான். 40% அதிகம். இப்போ நமக்கு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 5s are 2 7s are. சிக்கும் பிக்கும் ரேஷியோ கிடைக்குமா? நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பி வந்து 7 இருப்பான், சாரி சி வந்து 7 இருப்பான், பி வந்து 5 இருப்பான். இப்போ இவன் 7x இவன் 5xன்னு வச்சுப்போம். இப்போது 7x தான் வந்து என்ன? 2450. ஏன்னா சிக்கான ஓட்டு அவங்க கொடுத்துட்டாங்க 2450. அப்போ 5x எவ்வளோ இருப்பான்? எக்ஸோட வேல்யூ வந்து 315 கிடைக்குமா கேன்சல் பண்ணால்? இப்போ நமக்கு பியோட ஓட்டு எவ்வளோன்னு தெரியும். எக்ஸோட வேல்யூ 350 அப்படின்னா 5 × 350 எவ்வளோ வரும்? 1750ன்னு வரும். அப்போ பியோட ஓட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 1750ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்கிறது என்ன? ஏவோட ஓட்டு மட்டும்தான். ஏவோட ஓட்டு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பியும் கண்டுபிடிச்சிட்டேன், சியும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த க்ளூ ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ வந்து டோட்டல் வேலிட் ஓட்ஸை விட 40% அதிகமாக இருக்கான்னு கொடுத்துருக்கான். இப்போ டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எத்தனை இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன்? 70% இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ 70%ல் 40% வந்து ஏவோட ஓட்டு. ஓகேவா? அப்போ 40% எவ்வளோ? 70ல் 0 0 0 கேன்சல் பண்ணோன்னா
28% தான் வந்து ஏவோட ஓட்டு. கரெக்டா? இப்போ இந்த 70ல் 28 போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 42 இருக்கும். அப்போ இந்த 42 யாரோடதா இருக்கும்? பி ப்ளஸ் சியை சேர்ந்ததா இருக்கும். நல்லா யோசிங்க. 3 பேர் இருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு. கரெக்டாக இவங்க 3 பேரும் சேர்ந்தா 17 எனக்கு கிடைச்சிருச்சு. அவனே கொடுத்துட்டான். இப்போ இந்த 70ல் ஏவோடது மட்டும் 28 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 42 யாரோடதாக தான் இருக்கும்? பியும் சியும் சேர்ந்ததாக தான் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு பி எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும், 1715 தெரியும். சிக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க 2450ன்னு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 4200 கிடைக்கும். கரெக்டாக இப்போ பியும் சியும் நான் ஓட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க? பியும் சியும் சேர்ந்து 4200 ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க. பர்சன்டேஜில் எவ்வளோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 42% வந்து பியும் சியும் சேர்ந்துருக்காங்க. இப்போ 42% வந்து 4200 அப்படின்னா 28% எவ்வளோ? கேன்சல் பண்ணால் 100ன்னு கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2800. அப்போ ஏ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க? 2800. பி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க? 1750. சி எவ்வளோ ஓட்டு? 2450. இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்னொரு தடவை ரீப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் இன்னொரு தடவை கூட இந்த வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நார்மலாக 2 கேண்டிடேட்டுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து 3 கேண்டிடேட் இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு 3 கேண்டிடேட் இருக்காங்க. இதில் சி வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2450 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஏபிசி தனித்தனியாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூ இங்கேருந்து கூட போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூ என்னென்னா சி வந்து 2450 வாங்கியிருக்காங்க. பியை விட 40% அதிகமாக வாங்கியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ பி 100 அப்படின்னா சி வந்து 140 வாங்கியிருக்கணும். இப்போ இது சி, இது பி. இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது 7 பார்ட், இது 5 பார்ட். இந்த 7 பார்ட்டு தான் வந்து 2450 அப்படின்னா இந்த 5 பார்ட் எவ்வளோ? கேன்சல் பண்ணுவோமா? 7 3s are 21, பேலன்ஸ் 3, 750ன்னு கிடைக்கும். அதாவது 7x தான் வந்து 2450 அப்படின்னா 5x எவ்வளோன்னு முதல்ல எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். எக்ஸ் வந்து கேன்சல் பண்ணால் 315 கிடைக்கும். இங்கே எனக்கு 5x இருக்குது. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1750ன்னு கிடைக்கும். இப்போ பியோட ஓட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 1750 அப்படின்னு. இப்போ அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ மட்டும்தான். அடுத்து ஏக்கு ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 40% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். இப்போ நான் முதல்லேருந்து வந்தேன் அப்படின்னா மொத்தம் 100 ஓட்ஸ் இருக்குது அப்படின்னா 25% வந்து ஓட்டே போடலை. அப்போ 25% வந்து ஓட்டு போடலை அப்படின்னா பேலன்ஸ் 75% தான் இருக்கும். இந்த 75லையும் 6.66 வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. 6.66%க்கு எனக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியும் 1/15. அப்போ 1/15 × 75 எவ்வளோ? 5. அப்போ இதில் 5% வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. போட்ட ஓட்டில் வந்து 5% செல்லாக ஓட் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 70% மட்டும்தான் இருக்கும். இந்த 70% தான் வந்து இப்போ எனக்கு வேலிட் ஓட்ஸே. இந்த ஓட்ஸ்லாம் மட்டும்தான் நம்ம கவுண்டே பண்ணுவோம். இப்போ ஏக்கு என்ன கொடுத்துருக்கான்? வேலிட் ஓட்ஸில் 40% வந்து ஏ வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கான். வேலிட் ஓட்ஸ் வந்து எனக்கு 70%. அப்போ இதில் 40%னா 40/100 × 17 போடுவோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28% கிடைக்கும். இப்போது மொத்தம் எத்தனை கேண்டிடேட்டு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 கேண்டிடேட்டு. 3 கேண்டிடேட்டும் சேர்ந்து தான் இந்த வேலிட் ஓட்ஸை வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த 3 கேண்டிடேட்டும் சேர்த்து வேலிட் ஓட்டு எவ்வளோ? 70%. இதில் எனக்கு ஏ மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 28%. இப்போ பி ப்ளஸ் சி எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா? எவ்வளோன்னு பார்த்தோன்னா 70% மைனஸ் 28%ன்னு இருக்கும். இப்போ பி ப்ளஸ் சி எவ்வளோ பர்சன்டேஜ்? 42%. பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க? 42% வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிட்டேன். நம்பரில் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா அதுவும் எனக்கு இருக்குது. பிசியோடது பி வந்து 1750, சி வந்து 2450. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க? 4200 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 42% வந்து 4200 அப்படின்னா 28% எவ்வளோன்னு கேட்குறாங்க. கேன்சல் பண்ணால் 2800ன்னு கிடைக்கும். அப்போ ஏ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க? 2800.
ஈஸியான ஒரு கொஷின் தான். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, போடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இதுலேயுமே ஒரு குட்டி சேஞ்ச் தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷினுக்கும் இதுக்கும். ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் 80% பீப்புள் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. இப்போ இதில் வந்து டிட் நாட் காஸ்ட் நாட் போல்டு இருக்குது. 80% தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் 20% என்ன ஓட்டு போடவே வரல. இப்போ இந்த 80% போட்டிருக்காங்கல்ல, அதில் 45 வந்து எம்ப்ளாய்டு. கிளியரா? இந்த போட்ட 80%ல் 45 வந்து எம்ப்ளாய்டு. இந்த எம்ப்ளாய்டில் 66.67 வந்து இன்ஜினியர்ஸ். அப்போ டோட்டல் ஓட்டர்ஸ்க்கு இன்ஜினியர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க? இப்போ ஓட்டு போட்ட இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டலாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போடுவோமா? டோட்டலாக 100% இருக்காங்கன்னு எடுப்போமா? இதில் 20% வந்து ஓட்டே போட வரல, நாட் போல்டு. பேலன்ஸ் இருக்க 80% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 80%லேயும் 45% வந்து என்ன ஆயிட்டாங்க? எம்ப்ளாய்ட். கிளியரா? இந்த 80ல் 45% கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 36% இவங்க வந்து எம்ப்ளாய்ட். பேலன்ஸ் இருக்க 44 வந்து நான் எம்ப்ளாய்ட். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கான நெசசிட்டியே அவங்க கொஷனில் நமக்கு கேட்கல. இப்போ இந்த 36% எம்ப்ளாய்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, இதில் 66.67 வந்து இன்ஜினியர்ஸாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1/3 வந்து லாஸ்ட் சம்மில் தான் பார்த்தோம், 33.33%. ரெண்டு சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2/3 வந்து நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும்? 66.67%ன்னு கிடச்சிரும். அப்போ 66.67%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 2/3. அப்போ இந்த 2/3 இந்த 36%ல் 2/3 வந்து இன்ஜினியர்ஸ். எவ்வளோ? 24%. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் எவ்வளோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக இன்ஜினியர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து நான் எவ்வளோன்னு எடுத்தேன்? 100ன்னு எடுத்தேன். அதில் இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இன்ஜினியர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன்? 24. அப்போ 24/100னா இன்ஜினியர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 24%. இதுதான் ஆன்சர். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம போட்டுகிட்டே வந்தால் போதும். முதல்ல 100% பீப்புள் இருக்காங்க, 20 வந்து ஓட் போடலை, பேலன்ஸ் இருக்க 80 மட்டும்தான் ஓட் போட்டிருக்காங்க. இந்த பேலன்ஸ் இருக்க 80லையும் 45% வந்து எம்ப்ளாய்ட். அந்த 45%ல் 2/3 பீப்புள் வந்து இன்ஜினியர்ஸ். இப்போ டோட்டல் ஓட்டர்ஸ் 100 இருக்காங்க, இன்ஜினியர் எனக்கு 24 இருக்காங்க. 25/100 போட்டால் எனக்கு 24%ன்னு கிடைச்சிருச்சு. கிளியரா? இன்னும் ஒரே சம் தான் இருக்குது. இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற சம். கொஞ்சமாக யோசிச்சோன்னா இந்த சம்மை வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இந்த சம் பார்ப்போம். ஒரு எலெக்ஷனில் வழக்கம் போல் 2 கேண்டிடேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வழக்கம் போல் 2 கேண்டிடேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்னென்ன க்ளூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். 70% தான் ஓட்டே வந்து போட்டிருக்காங்க. இப்போ போட்ட 70%ல் 340 வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க ஓட்ஸ் எல்லாமே வந்து வேலிட். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வின்னர் லூசர் 2 பேர் இருப்பாங்கல்ல. வின்னரை விட லூசர் எவ்வளோ அதிகமாக இருக்கான் அப்படின்னா 784 ஓட்ஸ் வந்து அதிகமாக இருக்கான். 784 வேலிட் ஓட்ஸ் வந்து அதிகமாக இருக்கான். இப்போ அடுத்து வின்னர் எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னா 38% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ்லாம் கிடையாது, டோட்டல் ரிஜிஸ்டர்ட் ஓட்லேயே வின்னர் வந்து 38% வாங்கியிருக்கான். சிம்பிள் தான். இது கொஷினை பார்க்குறதுக்கு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்பர்ஸில் எழுதிட்டோம்னா இட் குட் பி ஈஸியாக மாறிடும். இப்போ டோட்டலாக வழக்கம் போல் 100% இருப்பாங்களா, 100% எடுத்துப்போம். இதில் 70% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கரெக்டாக? 30 வந்து ஓட்டே போடலை. இதை நம்ம விட்டுருவோம், நமக்கு தேவையில்லை. இப்போது நமக்கு என்ன அடுத்த க்ளூ கொடுத்துருக்கான் அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் டோட்டல் ஓட்ஸு, நமக்கு எவ்வளோ ஓட்ஸ் டோட்டலாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு? 100% ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் 38% வின்னர். அப்போது இந்த 70 வந்து வின்னர் லூசர் 2 பேர் இருப்பாங்களா? ஆக்சுவலி இது வந்து ஓட்டர்ஸ் வந்து போல் பண்ணுது. கரெக்டா? இது வந்து போல் பண்ண லிஸ்ட்டு 70% அப்படிங்கிறது. இந்த 70%ல் இருந்து 340 ஓட்ஸை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு வேலிட் ஓட்ஸே கிடைக்கும்.
கரெக்டா? ஏன்னா 340 ஓட்டு வந்து செல்லாத ஓட்டாயிடுச்சு. அவங்க போட்டது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கணக்குலயே எடுத்துக்கல. இந்த 70% மொத்தமா போல் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து செல்லாத ஓட்டு எடுத்துட்டேன்னா எனக்கு வேலிட் ஓட்ஸ் கிடைச்சிரும். கரெக்டா? இப்போ இந்த 70 மைனஸ் 70% மைனஸ் 340ல தான் ஒன்று வின்னர் எடுத்திருக்கணும், இன்னொன்று லூசர் எடுத்திருக்கணும். இப்போ வின்னருக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டோட்டல் ரிஜிஸ்டர்டு ஓட்டு இந்த 100% இருக்குல்ல, இதுதான் டோட்டல் ரிஜிஸ்டர்டு ஓட்டு. இதில் 38% வந்து வின்னர் வாங்கியிருக்காங்க. 100ல் 38% எவ்வளோ? டேரெக்டாக 38%னே போட்டுட்டேன். இப்போ லூசர் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சமாக திங்க் பண்ணுங்க. டோட்டல் ஈக்குவல் டு என்னன்னு போடுவோம்? வின்னர் ப்ளஸ் லூசர். டோட்டல் வேலிட் ஓட்ஸ். கரெக்டா? வேலிட் ஓட்ஸோட டோட்டல் என்ன? வின்னர் ப்ளஸ் லூசர். இவங்க ரெண்டு பேரும், ஏன்னா ரெண்டே கேண்டிடேட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக ஒருத்தர் வின்னர்னா இன்னொருத்தர் லூசராக இருக்கணும். இப்போ எனக்கு வேலிட் ஓட்ஸோட டோட்டல் தெரியும். என்னன்னு தெரியும்? 70% மைனஸ் 340 தெரியும். இப்போ அடுத்து வின்னர் எவ்வளோ இருக்கான்? 38% இருக்கான்னு தெரியும். லூசர் தான் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். கரெக்டா? இப்போ இந்த 38% நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தேன்னா 70 மைனஸ் 38% எனக்கு என்னன்னு கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 340 கிடைக்கும். கரெக்டா? இது வந்து 32% ப்ளஸ் 340 வந்து எனக்கு என்னன்னு இருக்கும்? எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த எக்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா லூசர். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த எக்ஸுங்கிறது இந்த 32% ப்ளஸ் 340ங்கிறவங்க யார்? இந்த லூசர் இடத்துல நம்ம அதை கொண்டு வந்து எழுதிக்குவோமா? எழுதிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிப்போம். இப்போ லூசர் எவ்வளோ இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 32% ப்ளஸ் 340 இருப்பான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாரி, மைனஸ் 340. இந்த ப்ளஸ் 340 இருக்கிறது இந்த சைட் போனால் மைனஸ் 340 மாறிடும். மைனஸ் 340 வந்து லூசர். கிளியரா? இப்போ இதை வந்து நான் எரேஸ் பண்ணுறேன். முதல்ல ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு டைம் கூட இந்த சம்மை சொல்கிறேன். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இன்னொரு குழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வின்னர் லூசரை விட 784 ஓட்ஸ் வந்து அதிகம். இப்போ வின்னரையும் லூசரையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு 784 கிடைக்கணும். இதை தான் வந்து அவன் சொல்லியிருக்கான். கரெக்டாக? வின்னர் லூசரை விட 784 அதிகம். இப்போது வின்னர் எவ்வளோ இருக்கான்? 38% இருக்கான். மைனஸ் லூசர் எவ்வளோ இருக்கான்? 32% மைனஸ் 340ன்னு இருக்கு. ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 784ன்னு கிடைக்கணும். இப்போ இந்த மைனஸை உள்ளே அப்ளை பண்ணால் 38% மைனஸ் 32% ப்ளஸ் 340ன்னு வரும். ஈக்குவல் டு 784. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 6%. இந்த 340 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 444ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 6% வந்து 444 அப்படின்னா அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மெனி ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் கேஸ்ட் தேர் ஓட்டு. எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க? 70% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. 6% வந்து 444 அப்படின்னா 70% வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. கேன்சல் பண்ணால் 6 7s are 42, பேலன்ஸ் 2, 6 4s are 24, 49 51. அப்போ எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா 5180 வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னொரு தடவையும் சொல்கிறேன். இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னா 100% இருக்காங்க. கிளியரா? இந்த 100ல் 30% வந்து ஓட்டே போடலை, 70% தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 70%ல் இன்னொரு குழு என்ன கொடுத்துட்டாங்க எனக்கு அப்படின்னா 38% வந்து இது வந்து டோட்டலாக போல்டு ஓட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டோட்டலாக ஓட்டு போட்டவங்க. இதெல்லாம் நான் ரெண்டாக பிரிக்கலாம். டிக்ளேர்டு டிக்ளேர்டில் வேலிடு இன்வேலிடுன்னு ரெண்டாக பிரிக்கலாமா? வேலிடு இன்வேலிட். போல்டு ஓட்ஸில் வேலிடு இன்வேலிட் ரெண்டு இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த போல்டு ஓட்ஸ் வந்து எனக்கு 70%. வேலிட் வந்து எவ்வளோன்னு தெரியல.
இன்வேலிட் வந்து எவ்வளோ 340. அப்போ டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ இருக்கும்? வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70% மைனஸ் 340 இருக்கும். கிளியரா? 70% மைனஸ் 340. இந்த ஓட்டை தான் என்ன பண்ணியிருப்பான்? வின்னரும் லூசரும் சேர்ந்து வாங்கியிருப்பான். ஓகேவா? இப்போ வின்னர் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டான். டோட்டல் ரிஜிஸ்டர்ட் ஓட்டில் 38%. 100ல் 38% எவ்வளோ? 38%. இப்போ இந்த டோட்டல் வேல்யூ, அதாவது இந்த 70% மைனஸ் 340லேருந்து வின்னரை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு லூசர் கிடைப்பான். கரெக்டா? 70% மைனஸ் 340லேருந்து வின்னரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு லூசர் எவ்வளோன்னு கிடச்சிருவோம். இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் 32% மைனஸ் 340 எனக்கு லூசர். இப்போ அடுத்த க்ளூ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வின்னரை விட லூசர் வந்து 784 ஓட்ஸ் வந்து கம்மியாக வாங்கியிருக்கான். அப்போ வின்னர் மைனஸ் லூசர் ரெண்டு பேருக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 784. இப்போ வின்னர் எனக்கு எவ்வளோன்னு தெரியும்? 38%ன்னு தெரியும். மைனஸ் லூசர் எவ்வளோன்னு தெரியும்? 32% மைனஸ் 340ன்னு தெரியும். ரெண்டு பேருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 784. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 6% ப்ளஸ் 340 ஈக்குவல் டு 784ன்னு கிடைக்கும். 6% ஈக்குவல் டு மைனஸ் பண்ணால் 444ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 6% தான் 444 அப்படின்னா அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா எவ்வளோ ரிஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எத்தனை பர்சன்டேஜ் போட்டாங்க? 70%. 6% தான் 444 அப்படின்னா 70% வந்து எவ்வளோன்னு கேட்குறான். கேன்சல் பண்ணால் 74ன்னு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் 5180. அப்போ 5180 மெம்பர்ஸ் வந்து ஓட்டு வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. வில் see you with the next video.